நாங்க வெளிய இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒன் லைன் மாரி தான் தெரியும். ம். இன்னைக்கு வந்து புயல் வருது, இப்படி கடக்க போகுது ஆமா, அப்படின்ற மாரி தான் நாங்க பார்க்குறோம். ஆனா ஆமா, இதுக்கு பின்ன வந்து நீங்க எவ்ளோ வொர்க் பண்றீங்க. அந்த ஒரு ஆமா. பேக்கிரவுண்ட் இது ஜாப்ன்றது நெறைய பேர் இணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அங்க ஸ்க்ரீன்ல உட்கார்ந்திருக்க ஒருத்தரா இருந்தாலும், டைரக்ட்டாக சென்னைய தாக்கக்கூடிய அளவுல ம். முதல் புயல். அந்த ம். வருஷம் வருது தான் அந்த வர்தா புயல் தான் முதலாக வரக்கூடிய புயல். கரெக்ட். ஸோ அந்த சென்னைக்கே வரக்கூடியது அப்படிங்கிற பொழுது எலக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு ம், எலக்ஷன் ம், ம். நடந்தப்போ, ஆமா, அன்னைக்கு வந்து கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. ஆமா, ஆமா. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 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 பேக்கிரவுண்ட் நான் கேள்விப்பட்டேன். அத பத்தி சில அதாவது சுவாரஸ்யங்கள். ரோனு புயல். அந்த மே மாதத்தில பொதுவா அந்த சைக்ளோன் ஒன்று இருந்தபொழுது எப்படி நீங்க வந்து ஒரு ம், ஃபோர்காஸ்ட் வந்து எப்படி நீங்க கணிக்கிறீங்க? ம். ஏன்னா அது வந்து இயற்கைன்றது யாருடைய கண்ட்ரோல்லயும் கிடையாது. கரெக்ட். அது வந்து இயற்கைன்றது இயற்கை தான். ஆமா. அதனால வந்து யாரோட கண்ட்ரோலும் இல்ல. அப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த, ம், இப்படிதான் வரப்போகுது, புயல் வரப்போகுது, இவ்வளவு கிலோமீட்டர்ல காத்து வரப்போகுது, இவ்வளவு ம். மழை வரப்போகுதுன்னு எப்படி உங்களால வந்து கணிக்க முடியும் சார்? அ துல்லியமா. அடிப்படையில வந்து ம். கணிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ம். இயற்கையை நம்ம கணிக்கிற வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னா என்னன்னா, அமெரிக்கா போனோம் சார் 5 நிமிஷத்தில மழை வரும்ன்னு சொன்னாங்க சார், வந்தது ம். சார். ம். நீங்க அந்த ஒரு பீரியட்ல தான் அங்க இருந்திருப்பீங்க. அங்கேயே இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துகிட்டே பேசுவோம், மொபைல்ன்னு சொன்னோம்னா, நம்ம ஸ்கூல் காலத்துல யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்பவுமே இப்படி இருக்குன்னா சார், இன்னும் காலங்கள் மாற மாற இன்னும் ஒரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமா தானே சார் போகும். அ அ காலநிலை இது மாற்றங்கள். இது இது இந்த கேள்வி வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்றேன். இது என்ன ஆகும்? இது நீங்க கேட்குறீங்க. இனி ஃபர்தரா என்ன ஆகும்? ம். இதுக்கு தெரியிறது தான் வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே காலநிலை மாற்றங்கள், எல்னினோ, லானினா, குளோபல் வார்மிங், ஹீட் வேவ்ஸ் இப்படி இயற்கை சார்ந்த பல விஷயங்களை அதிகமாக கேள்விப்படுகிறோம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களை அதிகமாக நாம் கேள்விப்படுவது ஏன் என்று பல கேள்விகள் நம் மனதில் இருக்கலாம். இன்றைக்கும் நம்மோடு கூட இந்திய வானிலை துறையின் தென்மண்டல முன்னாள் தலைவர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய நேரத்தை தந்து கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா சார். அதாவது உங்கள வந்து எல்லோருக்கும் பிடிக்கும். குறிப்பா அந்த ஸ்கூல் பசங்க 2வது காலேஜ் போறவங்க உங்கள தான் ரொம்ப அதிகமா தேடுவாங்க. குறிப்பா அந்த மழை காலங்கள்ல நீங்க வந்து அவங்களுக்கு என்ன நல்ல செய்தி குடுப்பீங்க? அதாவது ஸ்கூல்லாம் எப்போ லீவ் விடுவாங்க? அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தேடுவாங்க. ரொம்ப ஒரு பாப்புலரான, ரொம்ப எல்லாரிடம் விரும்பத்தக்க ஒரு நல்ல நபர். நீங்க கலந்தது ரொம்ப சந்தோஷம் சார். ம். இன்றைக்கும் கூட முக்கியமான சில விஷயங்களை நான் ஒரு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மக்கள் சார்பாக சில கேள்விகளை நான் உங்களோடு கேட்க விரும்புகிறேன் சார். முதல்ல அதாவது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேரியர், ம். அதாவது இந்த வானிலை துறை அப்படின்றது ஒரு ஒரு நிஷ்ஷான ஒரு ஏரியா. ரொம்ப ஒரு ஜனங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. ஒரு படிப்புன்னு வச்சுக்கோங்க. அதில நீங்க வந்து உங்க கேரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த ம். நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி அதில க்ரோ ஆனீங்க? இந்த துறை தான் முதல்ல நான் செலக்ட் தெரியாது. பண்ணீங்க. இப்படி ஆ. இருக்குங்கிறதே துறையே இருக்கிறதே தெரியாது. ம். இயற்பியல் அடிப்படை படிச்சிருந்தா, இயற்பியல் சார்ந்த வேலைவாய்ப்புகள் தேடிக் கொண்டிருந்த பொழுது, ம். ம். இ இந்த வ வ அட்வர்டைஸ்மென்ட் வந்து அப்புறம் நம்ம இதில ஜாயின் வந்தீங்க. பண்ணோம். அதாவது இந்த துறை என்பது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சர்வீஸான ஏரியா அப்படின்னு நான் ம். நினைக்கிறேன் சார். ஏன்னா, ம். அ மக்களுக்கு வந்து தேவையான பல விஷயங்களை அந்தந்த நேரங்கள்ல வந்து நீங்க தொடர்ந்து நீங்க வந்து தர்றீங்க. உங்களுடைய அந்த சேவைகள் வந்து குறிப்பா சொல்லணும்னா, இந்த 2016ல வர்தா புயல் டைம்ல, அதே மாரி கஜா புயல் டைம்ல, அப்புறம் 2022ல மேண்டோஸ் புயல், இப்படி பல புயல்கள் இருக்கும்போது வந்து ஜனங்கள் வந்து தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ம். பண்றதுன்னே தெரியாத இருக்கிற நேரத்தில, கரெக்ட்டான ஒரு அப்டேட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா குடுப்பீங்க. அது வந்து உங்களுடைய உங்களுடைய சர்வீஸும், அது உங்க துறை சார்ந்த ஒரு பெரிய சர்வீஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அதை பற்றி ஏதாவது சில சுவாரஸ்யமான ஆ. அனுபவங்கள் ஏதாவது? அடிப்படையா நீங்க சைக்ளோன் பத்தி கேட்குறீங்க. அதுக்கு ம். முன்னாடி சொல்றேன். நம்ம வந்து எந்த கண்ட்ரியோடைய அ நம்மளுடைய சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ம். மெயினா இருக்கும்பொழுது இந்த வெதர் அண்ட் கிளைமேட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நிச்சயமா. விஷயம். ம். இப்ப இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து உலக எக்கனாமிக் ஃபோரம் இருக்கு பார்த்தீங்களா? பொருளாதார அமைப்பு ம். ஒவ்வொரு ஆண்டும் ம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து அ அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள் எக்கானமிய பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க லிஸ்ட் பண்றாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வார் நடந்தாலும் எக்கானமி பாதிக்கும். ம். இப்போ கோவிட் மாதிரி பெருந்தொற்று நடந்தாலும் அப்பவும் எக்கானமி பாதிக்கும். இந்த மாதிரி காலகட்டங்கள்ல போடும்போது, அவங்க வந்து அத செலக்ட் பண்ணி, அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வே இது குடுத்துட்டே வராங்க. ஒரு 10, 15 ஃபேக்டர் போடுறாங்க. அதில டாப் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 5, 6 வருஷமாவே, 7 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, வெதர் சம்மந்தப்பட்டதா இருக்கும். அதாவது கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம தயார் பண்ணாம இருந்தால், எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவென்ட்ஸ் நடக்கக்கூடியதற்கு தயாராக இல்லாம இருந்தால், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான் முக்கியம். அந்த வகையில வந்து நீங்க விளையாட்டு, விவசாயம், நீர் ஆதாரம், வாட்டர் ரிசோர்ஸஸ் எந்த ஃபீல்டு வேணாலும் எடுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துலயும் டைரக்ட்டா ஆர் இன்டைரக்ட்டா வந்து இந்த துறை
இதுவாகுது. அதில் பர்ட்டிகுலராக வரும்பொழுது இயற்கை பேரிடர்ங்கிறது புயல் மாதிரியான காலகட்டங்கள். இந்த புயல் மாதிரி காலகட்டங்களில் முக்கியமாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு ஹசார்ட் மாதிரி பெரிய விஷயம். ஒரு நேச்சுரல் இது மாதிரி பேரிடர் டிசாஸ்டர். மாதிரி, இயற்கை பேரிடர் மாதிரியானது. அதில் நீங்கள் சொன்னது 2016 94ல் ஒரு புயல் மகாபலிபுரம் கிட்ட அது வந்திருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப் அப்புறம் கேப் தான். எதுவுமே இல்லை. முக்கியமாக அது வந்து அது அது கூட மகாபலிபுரம் அந்த மாதிரி கீழே இருந்தது தான். டைரக்டாக சென்னையை தாக்கக்கூடிய அளவில் முதல் புயல் அந்த வருஷம் வருது தான். அந்த வர்தா புயல் தான் முதலாக வரக்கூடிய புயல். கரெக்ட். ஸோ அந்த சென்னைக்கே வரக்கூடியது அப்படிங்கிற பொழுது அந்த அந்த சார்ந்த பொதுவாக புயல்கள் காலத்தில் எங்களோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு இருக்குது. எப்படி இப்படிலாம் செய்யணும், என்னென்ன செய்யணுன்ட்டு. அந்த வகையில் பண்ணும் பொழுது நாம் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்குறோம். இப்போ அந்த இதுக்கெல்லாம் பண்ணி நம்ம ஃபோர்காஸ்ட் சொல்லும் பொழுது அது டிசம்பர் 12ஆம் தேதி ஒரு அதற்கு முதல் நாள் நாளை சப்போஸ் நாளைக்கு புயல் கிடக்குதுன்னா நம்ம முதல் நாள் எல்லாம் இந்த எச்சரிக்கையெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு சொட்டு மழை கூட இல்லை கிடையாது. சென்னையில். அதுக்கு முதல் இரவு நாங்கள் புயல் காலத்தில் அங்கேயே தான் தங்கி ஒர்க் பண்ணுவோம். அதுக்கான உள்ளேயே தயாரிப்பில் இருப்பீங்க. அங்கேயே தான் இருப்போம் ஆஃபீஸ்லேயே. ஆஃபீஸ்லேயே அது குடுத்துட்டு அன்றைய மொத நாள் இரவு நான் அந்த வளாகத்திலே அங்கே அப்டேட் ஆஃபீஸ் கொடுக்குறீங்க. வளாகத்திலே பார்த்துட்டு இருக்கும் பொழுது, ஃபோர்காஸ்ட் நெறைய குடுக்குறோம். ஃபோர்காஸ்ட் இஸ் அ ஃபோர்காஸ்ட் உங்களுக்கு எஸ், தெரியும். ஒரு அப்சல்யூட்லி. தவறாக போனா அது எவ்வளோ கிரிட்டிசைசேஷன் வருங்கிறது தெரியும். அது என்னன்னா, அது வந்து அந்த புயல் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் வெளிய வந்து அந்த ராத்திரியில கரையில வந்து அப்படியே ஆடிட்டு, அப்படியே டச் பண்ணிட்டு உள்ள கடலுக்குள்ளார போறது டச் பண்ணிட்டே இருக்கு. ஆனா ஒரு டிராப்பிங் இல்ல. பட் எனக்கு ஒரு சயின்ஸில் நம்ம பார்க்குறோம். அதை தவிர்த்து என்னென்னா நிலா பௌர்ணமியுடைய இதில் ஒரு ஹேலோம்பாங்க. அந்த ஹைஸ் கிறிஸ்டல்ஸ் மேலே ரவுண்டாக வரும்போது நல்ல கலர் வட்டம் ஒன்று தெரியும். சரி. ஸோ அதெல்லாம் ஹை க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும்பொழுது ஒரு நம்பிக்கை. ராத்திரி 10 மணிக்கு லைட்டாக மழை தூவுது. இதில் வந்து சில டைம் நம்ம வந்து அப்போ வந்து நம்ம சில அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்த பொழுது கூட அவங்க வந்து இவ்வளோ வார்னிங்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் ஒரு சொட்டு மழை மழை எதுவும் காணவே இல்லை, ஆனா அப்படி புயல் அப்படிங்கிறாங்க. பத்தின ஒரு புயல்ன்றீங்க, ஒரு இன்க்ரீஸும் இல்லைன்னு. 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, சரி. வெயிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா என்டையர் சினாரி ராத்திரி 10 மணிக்கு கொஞ்சமாக தூணும், ஏர்லி மார்னிங் என்டையர்லி டிஃப்ரெண்ட் சேஞ்ச். பெரிய அப்போ சேஞ்ச். அவங்களே வந்து திருப்பி ஃபோன் பண்ணி இந்தந்த நாள் மாதிரிலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை கொடுக்குறீங்களான்ட்டு. ஒவ்வொரு புயலும் அது மாதிரி தான். ஒவ்வொரு புயலும் ஒரு கஜா புயல் வரும் பொழுது நம்ம வந்து இதுகிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி கீழே இறங்கி போகுமாம்பாங்க. அந்த நேரத்தில் கிட்ட வரும் பொழுது அந்த துறையிலேருந்து சிஆர்ஏ ஆஃபீஸ்லேருந்து சார் இது இன்னும் கீழே இறங்கி போயிடுமா, இல்லை இல்லை இது உள்ளே தான் போகுது அப்படிம்போம். அது மாதிரி கஜா புயல் கரெக்டாக உள்ளே போகுச்சு. இந்த காலகட்டங்களில் கணிப்புகள் கணிக்கணும். அதில் ஒரு இதுவும் பெரிய இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் தான் இருக்கும். அறிவியலை வைத்துக்கொண்டு நம்ம கணிக்கிறோம். அது ஒரு மன நிறைவான சந்தோஷமான ஒர்க்கு தான். ஆனால் அந்த டஃப்பான ஜாப் செய்கிறோம், அந்த நேரத்தில் செய்கிறோம். ஆமா. ஏன்னா நாங்க வெளிய இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒன் லைன் மாரி தான் தெரியும். இன்னைக்கு வந்து புயல் வருது, இப்படி கடக்க போகுது ஆமா. அப்படின்ற மாரி தான் நாங்க பார்க்குறோம். ஆனா இதுக்கு பின்ன வந்து நீங்க எவ்வளோ ஒர்க் பண்றீங்க, அந்த ஆமா. பேக்ரவுண்ட் ஜாப் இது வந்து நிறைய பேர் இணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். அங்கே ஸ்க்ரீனில் உட்காந்துருக்கு ஒருத்தர் இருந்தாலும் யாராவது அங்கே வந்து அந்த நேரத்தில் காரைக்காலில் ஒருத்தர் பலூன் ரிலீஸ் பண்ணி ரீடிங்லாம் எடுக்கணும். ரேடார் ஆப்ரேட் பண்ணுறவங்க ரேடார் ஆப்ரேட் பண்ணணும். இங்கே எல்லாருமே அவங்க பங்கு ஃபுல்லாக கோஆர்டினேஷன். அத்தனை டேட்டா கம்யூனிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகணும். நம்ம இடத்துக்கு வரணும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இன்டகிரேட்டட் அமைப்பாக எல்லோருடைய பங்களிப்போடு தான் அது நடக்குது. இதே மாரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் வந்து கேள்விப்பட்டேன் சார். அதாவது எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு எலெக்ஷன் நடந்தப்போ, அன்னைக்கு வந்து கண்டிப்பா மழை வரும் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. அப்படின்னு ஒரு பெரிய ஒரு 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 பேக்ரவுண்ட் நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி சில அதாவது சுவாரஸ்யம். ரோனு புயல் அந்த மே மாதத்தில் பொதுவாக அந்த சைக்ளோன் ஒன்று இருந்த பொழுது, மே மாதம் போது பொதுவாக அதிகமாக நம்ம பயங்கர பக்கத்துல வெயில் சுட்டெரிக்க வெயில் தான் பிடிக்கும். அதிகமாக இருக்கும். அந்த டயத்தில் எலெக்ஷன் அனௌன்ஸ் செய்திருந்த பொழுது அந்த 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 காலகட்டத்தில் நாம் அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த புயல் வருது, அந்த மழை வரப்போகுதுன்னு சொல்லும் பொழுது, மே மாதமா அதிகமா அது நம்பியிருக்க எங்கே மழை மாட்டாங்க. இருக்க போகுதுன்னு நினச்சாங்க. ஆனால் அதே மாதிரி கரெக்டாக கன்னியாகுமரியில் அந்த ஓட்டிங் டயத்தில் காலையில் குடையோடு நின்னாங்க அவங்க. நாங்க அது வந்து அது கரையை ஒட்டினாப்படியே போச்சு. கரையை ஒட்டியே போனாலும் அதனுடைய இம்பேக்ட் மழையில நல்லா இருந்துச்சு. சென்னையில் வந்து மே மாதம் மாதிரியே இல்லை அப்போ. அந்த அளவுக்கு மழை இருந்தது. அப்புறம் வோட்டிங் பாக்ஸ் அவங்க நகர்த்தி கவுண்டிங் இதுக்கு கொண்டு போகணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம பொதுவாக என்ன ஒரு இது உண்டு, வானிலை மையம் சொன்னால் அதுக்கு சரியாக நடக்காது. அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. கரெக்ட். அதில் வந்து தவறாகத்தான் செய்ய வேண்டும் என்று யாருமே விருப்பமும் செய்ய போகிறதில்ல. நம்மளுடைய அறிவியலில் வைத்துக்கிட்டு நம்ம அதெல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம்.
ஜனங்களுக்கு ஒரு அந்த இது நல்லது இருக்கும்போது கொண்டு போகணும் அப்படின்னு. சில அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கிறோம். அதை தயார் பண்ணும்பொழுது அது நம்பகத்தன்மை அதிகரிக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நம்பகத்தன்மை இதுவாக இருக்கும். நிச்சயமா, நிச்சயமா. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க சார். அதாவது இப்போ அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த பேக்ரவுண்ட் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு அடுத்து வந்து என்ன கேட்க விரும்புறோம்னா, அதாவது எப்படி நீங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து எப்படி நீங்க கணிக்கிறீங்க? ம். ஏன்னா அது வந்து இயற்கைன்றது யாருடைய கண்ட்ரோல்லயும் கிடையாது. கரெக்ட். அது வந்து இயற்கைன்றது இயற்கை தான். அதனால வந்து யாரோட கண்ட்ரோலும் இல்ல. அப்படி கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்த, ம். இப்படிதான் வரப்போகுது, புயல் வரப்போகுது, இவ்வளவு கிலோமீட்டர்ல காத்து வரப்போகுது, இவ்வளவு மழை வரப்போகுதுன்னு எப்படி உங்களால வந்து கணிக்க முடியும் சார்? அடிப்படையில் வந்து கணிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இயற்கை நம்ம கணிக்கிற வானிலை முன்னறிவிப்பு அப்படின்னா என்னன்னா, இப்பொழுது வானிலை ஒரு நிலையில் இருக்கு. இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் வானிலை முன்னறிவிப்பில். அதுக்கு 2 விஷயம் நமக்கு தேவை. இப்போ எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது தெரியணும். மெடிக்கல் மாதிரி தான். பேரலலாக பார்த்தீங்க முடியும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் முதல்ல டெஸ்ட் எடுத்து இப்போ ஒரு நிலையை ஸ்டேட் என்ன? பார்க்குறாங்க. அவர் டயக்னாசிஸ் பண்ணுறாரு. அப்புறம் தான் ப்ரோக்னாசிஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம முதல்ல தற்போதைய நிலையை பார்க்குறோம். தற்போதைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்குறோம். இது ஒரு சின்ன உதாரணத்தில் நம்ம சொல்லணும்னா, ரமேஷ்ங்கிறவர் வந்து 4 மணிக்கு மெரினால இருப்பாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட கேட்டால், முதல்ல ரமேஷ் எங்கே இருக்காருன்னு முதல்ல இப்போ எங்க இருக்காருன்னு இருக்கிறாரு? இருக்காருன்னு தெரியணும். அதுதான் இனிஷியல் கண்டிஷன். அதுக்கப்புறம் அவர் நடந்து போகிறாரா, சைக்கிளில் போகிறாரா, காரில் போகிறாரா, பஸ்ஸில் போகிறாரா, எந்த வழியில் போகிறாரு. ஸோ இது 2ம் தெரிந்தால் நம்ம ஃபோர்காஸ்ட்டு கரெக்டாக பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இங்கே என்ன பண்ணுறோம்னா, நம்ம இப்போ வெளியே இருக்கிற அட்மாஸ்பியரே எடுத்துக்குவோம். நம்ம இப்போ இருக்கிற வானிலை அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம்னா என்ன, ப்ரெஷர், டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீட், விண்ட் டைரக்ஷன், காற்றுடைய அழுத்தம், காற்றோட வெப்பநிலை, காற்று எந்த திசையிலிருந்து வீசுது, எவ்வளோ வேகத்தில் வீசுது, அதில் ஈரப்பதம், இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம். இந்த வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, இது ஒரு இடத்துல மட்டும் கலெக்ட் பண்ணுறதில்ல. இது மாதிரி பரவலான நெட்வொர்க் இந்தியா முழுக்க நிறைய உலக அளவில் எல்லா இடத்துலையும் நம்ம ரீடிங் எடுக்கிறோம். இதை எடுத்தோன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வானிலை ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன் நான். முதல்ல கலெக்ட் பண்ணிட்டீங்க டேட்டாவை. அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டில் வானிலை வரைபடம்னு சொல்லக்கூடிய சார்ட்டில் இந்த டேட்டாக்கள்லாம் பிளாட் பண்ணுறோம். ஓகே. அதை பிளாட் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ரெஷர் மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணும்பொழுது ஒரு சுருக்கமாக தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது எந்த பகுதியில் அழுத்தம் அதிகமாக இருக்குது, எந்த பகுதியில் காற்றழுத்தம் குறைவாக இருக்குது, அப்போ மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தான் போக போகுது. அப்போது அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நம்ம வெறும் கண்ணில் பார்க்குற பொழுது ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு வானிலைக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்குறோம். ஒரு உதாரணமாக ஒரு புரியுறதுக்காக சொல்ல போனோம்னா, இந்த நியூஸ் பேப்பர்லாம் சின்னஞ்சிறு பாப்பாமலங்களெல்லாம் புள்ளிகளை இணைக்கவும் இணைச்சா ஏதாவது ஒரு உருவம் கிடைக்கும். கரெக்ட். அது மாதிரி நம்ம டேட்டாக்கள் எடுக்கிறோம். அட்மாஸ்பியரில் சில பாயிண்ட்ஸ்லேருந்து டேட்டா எடுத்துட்டு அந்த டேட்டாவை சார்ட்டில் பிளாட் பண்ணி நம்ம அதில் பிளாட் பண்ணும்போது ஒரு பேட்டர்ன் வரும். இந்த பேட்டர்ன் இருந்து இப்படிப்பட்ட பேட்டர்ன் இருந்ததுன்னா இதில் வந்து நான் சர்ஃபேஸில் மட்டும்தான் சொன்னேன். இதை தவிர்த்து வந்து நமக்கு 1 கிலோமீட்டரில் என்ன 1 கிலோமீட்டர் காற்று எப்படி வீசுது, அங்கே எப்படி வெப்பம் இருக்குது, அங்கே எப்படி இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது. இது தினமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பலூனில் இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணி பலூன் மேலே போகும். மேலே பறக்க வைப்பீங்க. இங்கே மீனம்பாக்கத்தில் நம்ம விடுறோம். இது மாதிரி இந்தியாவில் 55 இடத்துல விடுறோம். ஓகே. தினமும் காலையில் 5:30 மணிக்கு, சாயந்தரம் 5:30 மணிக்கு. இந்த பலூன் மேலே போகும்போது அதனோட இணைக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து நமக்கு ரீடிங் கிடைக்கும். இது எவ்வளோ ஹைட் சார் போகும்? இது வந்து அந்தந்த காலகட்டத்தில் அந்த வெப்பநிலை அந்த இதை பொறுத்து இருக்குது. பொதுவாக 20-30 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 20-30 கிலோமீட்டர் பூமியிலிருந்து போகும். அந்த அது மூலமாக நமக்கு அங்கங்கே காற்று என்ன விசை, அங்கே என்ன வேகத்தில் இருக்குது, அங்கே என்ன ஈரப்பதம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம சர்ஃபேஸ் மட்டும் இல்லை, பூமியிலிருந்து வெவ்வேறு ஹைட்லேயும் எப்படி எல்லாம் ஃப்ளோ பேட்டர்ன் இருக்குண்டு. இந்த ஃப்ளோ பேட்டர்னுக்கு அப்புறம் சில இந்த துறையில் நம்ம படித்து இருக்கக்கூடிய விதிகள் இருக்குது. இப்போ இயற்பியல் விதிகள் மாதிரி இந்த விதிகள் இருக்குது. அந்த விதிகள் அடிப்படையில் வந்து இந்த பேட்டர்ன் இப்படி இருந்தால் இந்தந்த நிகழ்வுகள் நடக்கும். அதை தொடர்ந்து டைனமிக்ஸ் வருது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் ரேடார்ஸ் இல்லைனா வந்து ஒரு நெட்டர் இருக்குது. இது ஒரு இன்டெகிரேட்டட் அமைப்பு மூலமாக தான் இந்த டேட்டா நான் இப்போ சொன்னது வந்து உதாரணம் சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் அப்சர்வர் கிரவுண்டில் எடுக்கிறோம், பலூன் மூலமாக எடுக்கிறோம், ரேடார்கள் இருக்குது. ரேடார்கள் மூலமாக நம்ம அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறோம். செயற்கைக்கோள் இருக்குது, கடல் பகுதி இருக்குது. கடல் பகுதியில் போய் யாரும் ரீடிங் நின்று எடுக்க முடியாது. அப்போ கடல் பகுதியை பற்றிய விவரங்கள்லாம் வேணும். ஸோ அந்த இதுவும் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சேட்டலைட்ஸ், ரேடார்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணும் பலவிதமான டேட்டாஸ் வருது. மல்டிபிள் டேட்டாஸ் வருது. இந்த டேட்டாக்கள் வச்சு வரைபடங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நான் சொல்லிட்டு இருந்தேன். பின்ன அப்படியே சயின்ஸ் அறிவியல் வளருது. அறிவியல் வளர வளர என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு பூமியை சின்ன சின்ன பகுதிகளாக ஆக்கி, ஒரு பூமிக்குள்ளே என்ன உள்ளே வருது, என்ன வெளியே போகுது,
ஸோ ஏன்னா இயற்பியலில் சில விதிகள் கரெக்டாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வ்டு, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதேமாதிரி மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. இந்த மாதிரி சில விதிகள் இருக்குது. இந்த இந்த சில இப்படி இருந்தால் இது இருந்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னால் நம்ம வங்கியில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருது. காலகட்டம் சொல்லியாச்சுன்னா அது முடிஞ்ச உடனே எவ்வளோ வருங்கிறத நம்ம கணக்கு ரிட்டர்ன்ஸ் போட்டு சொல்கிறோம் இல்லையா? உண்மைதான். அந்த கணக்கு வந்து உங்களுக்கு சிம்பிள் கணக்கு. இங்கே வந்து அப்படி இருந்தால் நம்ம கரெக்டாக தானே ரிசல்ட் ஃபோர்காஸ்ட் கரெக்டாக நடக்கணும்னு இருப்பாங்க. அது உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட கணக்கு. நிச்சயமா. இந்த கணக்கு வந்து சிக்கலான கணக்கு. அதாவது பொதுவா வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையே எப்படி ம். போகுதுன்னு அது என் கண்ட்ரோல்ல இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது சில நேரங்கள்ல. எப்படி எப்படியோ நடக்குது. ஆனா இயற்கையில என்ன நடக்குதுன்றது யாராலும் சொல்ல முடியாது. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரது ஒரு பெரிய ஆமா. உண்மையிலே பெரிய அது நீங்க இன்னும் கரெக்ட்டா சொல்லணும். நீங்க சொல்றதுக்கு உதாரணமா சொன்னா, ஒரு பிசிக்ஸ் லேப்லயோ, இல்ல கெமிஸ்ட்ரி லேப்லயோ நீங்க ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணும்போது, யூ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் த வேரியபிள்ஸ். நீங்க அப்சல்யூட்லி. அந்த செயல்பாடுகளை உங்கள் கண்ட்ரோல்ல பண்ண முடியும். இங்க நம்ம வந்து இயற்கையில நடக்கக்கூடியதை நம்மளுடைய அறிவியல் மூலமா புரிஞ்சுக்கிறோம். ம். அப்போது அது ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமென்ட் சொல்ல முடியாது. யாரும் ஒரு இரும்பு திரை போட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இது இப்படிதான் வைக்கல. நடக்கும் அப்படின்னு நம்ம இது சொல்ல ஒரு முடியாது. பார்சல், இப்போ ஒரு ஏர் இங்க இருக்கு அப்படிங்கும்போது, அது பக்கத்துல இருக்கிற ஏரோட இன்டராக்ட் பண்ணும். நம்ம அத இப்ப இன்டராக்ட் பண்ணலேன்னு வச்சுக்கிட்டு சில ஈக்குவேஷன்ஸ் போடுவோம். கண்டிப்பா. ஆனா அது இன்டராக்ட் பண்ணும். பண்ணும். அது சில டயத்துல இன்டராக்ட் பண்ணாம இருக்கும். சில டயத்துல இன்ட்ரஸ்டட் பண்ணும். இதெல்லாம் சிச்சுவேஷன பொறுத்து இருக்கு. அந்த சிச்சுவேஷன் அந்த காலகட்டத்த பொறுத்து இருக்கு. அதனால வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது இன்னும் வரல. வந்திருந்தா எல்லாருமே பெர்ஃபெக்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கலாம். உண்மைதான். உண்மைதான். ஆனா வரும். காலப்போக்கில் வரும். ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்பு இருந்தத விட 30 நீங்கலாம் ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி சேட்டலைட்டே இல்லாத காலகட்டத்த கிடையாது, கிடையாது. பார்த்தீங்கன்னா, ஸ் எ நம்ம நிலத்தில இருந்தா பரவால்ல. பெரும்பாலும் புயல் கடல்ல இருந்தா வருது. நம்ம கரைக்கு கிட்ட வரும்போது தான் தெரியும். தெரியும். ரேடாரே இல்ல. ம். சேட்டலைட்டே இல்ல. அப்போ என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப அருகாமையில் வரும்பொழுது, நம்ம எடுக்கிற பிரஷர், டெம்பரேச்சர் இந்த வேரியேஷன காட்டும் பொழுது தான் புயல் வருதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆனா, அதுக்குள்ள நீங்க தயார் பண்ணிக்க முடியாது. ஆனா, இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு சேட்டலைட்டோ, ஒரு ரேடார் இருக்கும் பொழுது, ரேடார்ங்கிறத விட சேட்டலைட் இருந்தா ஒரு 5, 6 நாளைக்கு முன்னாடி கடல்ல நடுவுல ஃபார்ம் ஆயிருக்கும்போது சொல்றோம். ரேடார் ரேஞ்சுக்குள்ளார வரும்பொழுது பொதுவா 400 கிலோமீட்டர் ரேஞ்சு வரும் ரேடார். அந்த 400 கிலோமீட்டருக்கு ரேஞ்ச் வரும்பொழுது 2, 3 தினங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா, நம்ம ட்ராக் பண்ணிட்டே வரலாம். சொல்ல இன்னும் முடியும். கிட்ட வரும்பொழுது இன்னும் தொடர்ந்து கண்காணிக்கலாம். ஸோ அந்த அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர வளர நம்மளுடைய கணிப்புடைய துல்லியத்தன்மையும் வளரும். பெட்டர் இருக்கும். கண்டிப்பா சார். அதாவது நீங்க துறை சார்ந்த சில ஃபாரின் கண்ட்ரீஸ் அதெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். அது எதற்காக சார்? அது ட்ரெய்னிங் மாரியா? அதுல என்ன 2, விஷயங்கள் 3 விஷயங்கள் கற்றுக்கொண்டீங்க? இருக்கு. ட்ரெய்னிங் கோர்சஸ்லலாம் ட்ரெய்னிங்கில குடுக்குறதுக்கும் போயிருக்கேன். ஜப்பான்ல போயிருக்கிறேன். மான்சூனுக்காக வேண்டி. அத தவிர்த்து சைக்ளோன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக அளவுல இருக்க இந்த சைக்ளோன்ல ஈடுபட்ட இந்த சயின்டிஸ்ட் அவங்கலாம் வந்து, நாம எங்க இருக்கிறோம்? அடுத்து என்ன பண்றோம்? இந்த கடந்த 4 வருடத்தில எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கு? இத வந்து ஒரு டிராபிக்கல் சைக்ளோன் வந்து மீட்டிங் பண்ணுவாங்க. அதில ஒர்க்கிங் குரூப் மெம்பரா வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதில வந்து யுஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த யுஎஸ்ல அந்த மாரி போகும்பொழுது அவர்களுடைய வளர்ச்சிகளும் நம்ம பார்க்க சந்தர்ப்பம் இருக்கிறது. இது மாதிரி ட்ரெய்னிங் குடுக்குற இதுக்கும் போயிருக்கிறோம். நாமளும் ட்ரெய்னிங் அண்டர் கிரவுண்ட் பண்ணுறதுக்கும் போயிருக்கிறோம். ப்ளஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் மீட்டிங்ஸ்லேயும் போயிருக்கிறோம். நிறைய இப்ப இந்த ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு இது ஒரே மாரி தான் பண்ணுவாங்களா? இல்ல மெத்தட் எல்லாம் ஒன்று தான். மெத்தட்ஸ் தான் ஒண்ணு மெத்தட்ஸ் தான். எல்லாம் ஒன்று தான். ஆனால் வேரி என்ன ஆகுதுன்னா, இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. ரொம்ப நன்றி. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, டெக்னாலஜி இல்ல. அதனால நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் இல்லைங்கிறது வேற இல்ல. அங்கேயும் ரேடார்கள், இங்கேயும் ரேடார்கள். அங்கேயும் சேட்டலைட்ஸ், இங்கேயும் சேட்டலைட்ஸ். அங்கேயும் பிரஷர், டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு மெஷர் பண்ணுறாங்க. இங்கேயும் பிரஷர், டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு. அங்கேயும் பலூன் மூலமா இது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்குறாங்க. இங்கேயும் பலூன் தான் இது பண்ணுறோம். ரேடார்களுடைய எண்ணிக்கை மாறுபடலாம். நிறைய ரேடார் இருக்கலாம். பட் என்னன்னா, அடிப்படையில நம்ம இருக்கக்கூடிய ஏரியா வேற, அவங்களுடைய ஏரியா வேற. இங்க விட அங்க சக்சஸ் ரேட் அதிகம். ஆனா அதிகம். அங்கேயும் ஃபெயிலியர் இருக்கு. ஃபெயிலியர்ஸ் இருக்கும். இது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே நான் அமெரிக்கா போனேன் சார். 5 நிமிஷத்துல மழை வரும்ன்னு சொன்னாங்க சார். வந்தது சார். ம். நீங்க அந்த ஒரு பீரியட்ல தான் அங்க இருந்திருப்பீங்க. அங்கேயே இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. ஃபெயிலியர்ஸும் இருக்கும். அது இருக்கும். இதுல இன்னொன்னு நேஷனல் வெதர் சர்வீஸ் உடைய வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா, அவங்களே அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டோட எல்லை என்னன்னு சொல்றாங்க. நாங்க இப்போ கடந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ அதாவது இவ்வளோ தான் நாங்க பண்ணியிருக்கிறோம்னு. நாம தான் தப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ம். ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க. வெள்ளையா இருக்கணும் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி. கண்டிப்பா. அவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா எப்போதுமே நம்ம வந்து அவங்கள்ட்ட கரெக்ட்டா இருக்குன்னு. நெனைக்கிறோம். எல்லா வைரமுத்து சொல்ற மாதிரி எல்லா நதிகளிலும் என் உடம்பாரு. ம். அது கான்செப்ட் வேற ஐடியா, ஒரே மாதிரி ஐடியால கவிதைகள் எல்லா இடத்துலயும் எழுதப்படுறாங்கன்னு.
ஃபெயிலியர் வந்து எல்லா எல்லா இடத்துலையும் இடத்துலயும் இருக்கு. இருக்கும். அந்த ரேட் ஆஃப் சக்ஸஸ் நம்ம ஒரு 10 தடவை பண்ணா, நமக்கு ஒரு 6 தடவை இருந்தா அவங்களுக்கு 7, 8 தடவை வரலாம். ம். அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது. காரணம் அவர்களுடைய இடத்தோட அமைப்பு. அவங்க இருக்கக்கூடிய இடத்தோட அமைப்பு, நம்ம இருக்கக்கூடிய இடத்தோட அது கண்டிப்பா அமைப்பிலையும் முக்கியமான ஒரு ஃபேக்டர் அது. ஃபேக்டர் இருக்கு. ஸோ நம்மளுடைய சயின்ஸோடைய ஆரிஜின் வெதர் நடக்கிறதுலையும் அவங்களுக்கு ஆரிஜின்லேயும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இப்போ வந்து சமீபம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு 15, 20 ஆண்டுகளாக காலநிலை வந்து மாற்றங்கள் நிறைய நடக்குது. பருவங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது. எதிர்பாராத நேரங்கள்ல வந்து மழை வருது, வெயில் வருது. இப்படி நிலையில வந்து நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெதர் சயின்ஸ்ல வந்து என்ன மாரி மாற்றங்கள் நடந்திருக்கு சார்? ஒரு 20 ஆண்டுகள்ல ஜனங்கள பாதிக்கக்கூடிய அளவுல நான் கேட்கிறேன். அந்த அந்த மாதிரி நீங்கள் அதாவது 2 விதம் சயின்ஸை கணிக்கிறதுலேயும் மாற்றங்கள் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் அட்வான்ஸ்மெண்ட் சொல்கிறேன். இருக்கு. அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. இதுலேயும் மாற்றங்கள். இது ஒரு 20 வருஷ காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நம்ம இப்போ வந்து கணிக்கிறதுல இருக்கிற மெத்தடில் நான் சொல்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறம் மாற்றங்களை இப்போ சொல்கிறேன். நான் பலூன் விட்டு சொன்னேன் இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அட்டாச் பண்ணி அந்த பலூன் மேலே போகும், காலையில் சாயந்தரம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. இது ஒரு 20 வருஷம் நான் 92லலாம் அப்போ ஜாயின் பண்ணும் பொழுது அந்த பலூன் மேலே போகும்போது தியோடோலைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த டெலஸ்கோப் வழியாக ஃபாலோ பண்ணி தான் ரீடிங் எடுப்பாங்க. இப்போ ஜிபிஎஸ் வந்தாச்சு. நீங்கள் பலூன் ரிலீஸ் பண்ணால் அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே எல்லாமே இதுவாகுது. அப்போ நம்ம அந்த ரீடிங் எடுத்துகிட்டு நம்ம கேல்குலேஷனில் கையோட போடணும். இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு அந்த பலூன் மேலே போயிட்டுருக்குன்னா அந்த ரீடிங் வந்து லைவாவே கம்ப்யூட்டருக்கு தெரியும். வந்துடுது. அந்த பல்ப் முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டர் வேணுமோ அத்தனையுமே அது கம்ப்யூட் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொடுக்குது. 91 புல்லட்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்ளோன் புல்லட்டின்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு மேலே அட்ரஸை ஆமா. தவிர்த்து இவ்வளோ தான் அவ்வளவுதான் இருக்கும். இருக்கும். கரெக்ட். அதை எடுத்துட்டு எங்கள் ஆஃபீஸ் சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே டைப் பண்ணதுன்னு சைக்கிளில் ஒரு மெசேஞ்சர்னு ஒரு போஸ்ட் இருந்தார். அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஜிபிஓ போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாரு. ஓகே. அவர் அதை இதில் அந்த காலத்தில் தந்திம்பாங்க, அந்த தந்தி, மாதிரி தந்தி. அடித்து, இப்போ அந்த மோர்ஸ் கூட இல்லை, மோர்ஸ் வழக்கோட கோடு. இதில் இல்லை. அதை அடித்த உடனே அந்த பக்கம் உதாரணத்துக்கு ஆந்திரான்னு வச்சுக்கோங்க, அங்கே அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் டீகோட் பண்ணுவாங்க, ஒட்டுவாங்க, அதை எடுத்துகிட்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. பை த டைம் கலெக்டர்கிட்ட போகும்போது சைக்ளோனே கிராஸ் ஆகி கூட போயிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, அதுதான் கம்யூனிகேஷன், அதுதான் இருந்தது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே பேசுவோம் மொபைல்னு சொன்னோம்னா நம்ம ஸ்கூல் காலத்தில் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க மொபைல் இருக்கிற காலத்தில் பிறந்தவங்க, நம்ம அந்த காலத்தை பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இம்மீடியட் இன்ஃபர்மேஷன் சார் ரீச். முன்னெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் மட்டும்தான் நம்ம தகவல் சொல்ல முடியும் ஆமா. புயல் காலத்தில். சின்ன டிரான்சிஸ்டர் வச்சுட்டு எல்லாரும் வச்சுட்டு கேட்டுட்டே கேட்கணும். இருப்பாங்க. இப்போ வந்து நமக்கு எத்தனை விதமான சோர்சஸ் இருக்குது, சமூக ஊடகங்கள் இருக்குது, பலவிதமான சமூக ஊடகங்கள் இருக்கும் பொழுது எல்லா நிலைகளிலும் வளர்ந்துருக்கு. அது ஒரு மாற்றம். இது வந்து ஜென்ரலாக வரக்கூடிய மாற்றம். இன்னொரு மாற்றம் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நிறைய மாற்றங்கள் நடைபெறுது. ஆமாம், இப்போ நாம் சொல்கிற எல்லா இடத்துலையுமே வந்து வானிலையில் மாற்றங்கள் நிகழ்கிறது. காரணம் என்ன, சுற்றுப்புறத்தில் நம்ம சேஞ்சஸ் ஏற்படுறோம். அடிப்படையாக வானிலைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, சூரியனிலிருந்து பூமிக்கு வெளிச்சம், அந்த வெயில் வந்து விழுகுது, பூமி அப்சார்ப் பண்ணுது, ரேடியேட் பண்ணும்போது, இப்போ பூமிக்குள்ளிருந்து வேறு வேறு இடங்களுக்கு போகும்போது பூமியில் ஒரு பக்கம் நிலம், ஒரு பக்கம் நீர், ஒரு பக்கத்தில் டீப் ஃபாரஸ்ட் இருக்குது, அண்டார்டிகா ஆர்டிக் போனீங்கன்னா ஐஸ் இருக்குது. ஐஸ். ஸோ ஒவ்வொன்றும் வேறு விதமான வேறு ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, வேறு ஸ்டூடெண்ட் வேறு விதமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரே சன் தான் பூமி ஹீட் பண்ணுது. வெவ்வேறு பிளேசஸ் வெவ்வேறு விதமாக அப்சர்வ் பண்ணும் பொழுது அதனுடைய ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி அதனுடைய டெம்பரேச்சர் மாறும். ஒரு கரண்டி வெயிலில் போட்டிங்கன்னா ரொம்ப சூடாக குயிக் ஆகிடும். ஒரு டம்ளர் தண்ணி வச்ச தொட்டு பார்த்தா அதே நேரத்துக்கு அவ்வளோ சூடாகாது. தண்ணியோட தன்மை வேறு, இது மெட்டலோட தன்மை வேறு. ஸோ இடத்துடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு விதமாக ஹீட் அப்சார்ப் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் மாறுது. டெம்பரேச்சர் மாறினா ப்ரெஷர் மாறும், ப்ரெஷர் மாறினா விண்டு மாறும். ஸோ இந்த மாற்றங்கள் இது அடிப்படையாக இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் சேஞ்சஸ் நடக்குது. நம்ம எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுறோம். நம்ம அதாவது ஒரு பட்ஜெட் மாதிரி இன்கம்மிங் ரேடியேஷனும் அவுட் கோயிங் ரேடியேஷனும் பேலன்ஸ் ஆகும். அந்த பேலன்ஸ் ஆகிறது ஒரு ஸ்டேட்டில் நடக்கும். இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பல சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அவுட் கோயிங் மாறுபடுது. என்ன மாதிரி சேஞ்சஸ் நம்ம இப்போ வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காடுகள் சில திட்டங்களுக்காக அழிக்கப்படலாம், டீஃபாரஸ்டேஷன் நடக்கலாம், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது, மனிதர்களால் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இயற்கையாகவே சில மாற்றங்கள். இயற்கை காலநிலை மாற்றம்ன்றது 2 விதம். ஒன்று வந்து மனிதர்களுடைய நடவடிக்கைகளாலும் இன்னொரு இது நடவடிக்கைகளாலும் மாறுது. இந்த மாற்றங்கள் என்ன ஒன்று, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது. ஒரு அறையில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, 5 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. நிறைய பேர் வர 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 என்ன ஆகும்னா, நிறைய கூட்டம் வரப்போகுதுன்னு சொன்னால் நீங்கள் இம்மீடியட் என்ன பண்ணுங்க, ஜன்னல் கிட்ட போகும். உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குமோ அந்த கம்ஃபர்டபுள் பேச போகிறீங்கன்னா ஒரு ஸ்டேட் மாறுது.
ஸோ எர்த்தில் சில சேஞ்சஸ் நாம் பண்ணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி அது இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். அப்படி ஸ்டேஜஸ் போகும்பொழுது இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழக்கூடிய இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பூமியோட இன்கம்மிங்க்கு அவுட் கோயிங்க்கு பேலன்ஸ் பார்ப்பாங்க. அந்த பேலன்ஸ் வந்து ரீசெண்ட் டயத்தில் அவ்வளோ கரெக்டாக இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ என்ன இன்கம்மிங்க்கு அவுட் கோயிங்க்கு அன்பேலன்ஸ்டு ஸ்டேட் இருக்குது. அன்பேலன்ஸாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அது பேலன்ஸ் வர்றதுக்கு தான் பார்க்க முடியும். அப்போ வந்து வார்ம் கிளைமேட் நம்ம சொல்கிறோம், இப்போ வார்மாக இருக்குங்கிற பொழுது ஒரு பூமியே வந்து நம்ம ஒரு ஹீட் என்ஜினாக இயற்பியலை சொல்லும்போது ஹீட் என்ஜின், சூரியன்லேருந்து வெளிச்சம் வந்து அந்த ஒரு ஹீட் என்ஜின் மூலமாக பண்ணுறோம். இதையும் ஒரு எர்த்தையும் ஒரு ஹீட் என்ஜினாக ஒர்க் பண்ணிங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுது. இப்போ வார்ம் என்ஜின் மோர் ஸ்ட்ராங்கர் ஹீட். அப்போ அதனுடைய இயக்கம் வேற மாதிரி இருக்கும் பொழுது மாறுதல்கள் நடைபெறும். கண்டிப்பாக இந்த அது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு அப்சர்வேஷன்லேருந்து ப்ராடக்ட் ஜெனரேஷன் வரைக்கும் மாற்றம் இருந்திருக்கு 20-30 வருஷத்தில். இயற்கையிலே நடக்கக்கூடிய நிறைய வெதர் வைஸும் மாறிட்டு இருக்கு. நிச்சயமா ரெண்டு பக்கத்துலையும் மாற்றங்கள் இருக்கு. கண்டிப்பாக அதான் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய இப்போ பாஸ்ட் 20 இயர்ஸ் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. காடுகள் நிறைய இடத்துல மாற்றப்பட்டு அல்லது அந்த இடங்கள்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு இது வந்துட்டாங்க. மாற்றங்கள் வருது இல்லையா? அப்படி மாற்றங்கள் வரும் பொழுது அது நிச்சயமாக இருக்கும். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1950 நம்ம கற்பனை பண்ணி சென்னை மேலே பறக்கும் பொழுது பெரும்பாலும் அங்கங்கே இதுவாக இருந்திருக்கு. நீங்கள் செயற்கைக்கோள் படங்கள் 1950-60 Trees அது மாதிரி இதே எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீனரி உள்ள பார்ட் கம்மியாகி வாட்டர் பாடிஸ் கம்மியாகி காங்க்ரீட் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், முதல்ல செடி மேலே விழுந்த வெயில் இப்போ காங்க்ரீட் மேலே விழுகுது. அப்போ ஒரு சேஞ்சு, லோக்கல் சேஞ்சு நடைபெறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் இந்த மாதிரி. ஆமாம். இப்பவுமே இப்படி இருக்குண்ணா சார், இன்னும் காலங்கள் மாற மாற இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷங்கள் இன்னும் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமாக தானே சார் போகும் காலநிலை இது மாற்றங்கள்? இது இந்த கேள்வி வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்கிறோம், இது என்ன ஆகும்? இது நீங்கள் கேட்குறீங்க, இனி ஃபர்தராக என்ன ஆகும்? இதுக்கு தெரிகிறது தான். இப்போ இந்த எல்னினோன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க சார். எல்னினோ இப்போ ரீசெண்டாக நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது என்ன, எதை குறிக்குது சார்? எல்னினோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிகழ்வு, அட்மாஸ்பியரிக் நிலவுன்னு சொல்லலாம், கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 3லிருந்து 5 வருஷத்துக்கு இந்த எல்னினோ லானினா அந்த ரெண்டு விஷயங்களுமே சார் ஜனங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அல்லது நமக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் ஒன்று, இரண்டாவது வந்து இப்போ கடலில் வாழக்கூடிய நிறைய அந்த ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? ஆமாம், கரெக்டாக சரி. ஏன்னா கடலில் நடக்குதுன்னு சொன்ன மாதிரி கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இது நடக்கும்போது அதை ஒட்டி அதுக்கு காற்றில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது குளோபல் வார்மிங் வரும்போது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் வந்து உருக தொடங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி எப்படி சார், இதுக்கு அதுக்கு என்ன இம்பாக்ட்? அதான் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூஸ் மீடியம் பூமி சுற்றிலும் அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை ஒன்றும் பிரேக் போட்டு நம்ம வந்து நாடுகளுக்கு இடையில வேணால் எல்லை போட்டு கேட்டு போட்டு மூடலாம். பட் இது வந்து டோட்டல்